நம்ம பிளேனுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கான்கார்டு பிளேன் போகுதா, இதே டிக்கெட்ல உங்களை அதுல ஏத்தி விட்டுறேன், போறீங்களான்னு கேட்கிறாரு அப்படின்னு சொன்ன. நானே பதில் சொல்லியிருப்பேன். அவர் இல்லை, நானே அப்பாவை கேட்டுறேன் வாங்கன்னு வந்தாரு. என்ன சொல்லியிருப்பேன் யோசித்து பாருங்க. கரும்பு திங்க கூலி வேணுமா? உடனே சோஃபால இருந்து அப்படியே குதிச்சு மேல நின்னுக்கிட்டேன். ஆகாயத்துக்கு மேல சேருக்கு மேல ஒரு படி நின்று உடனே என்று சொன்னேன். அவ்வளவுதான். குடும்பமாக போனோம். எங்க பெட்டியெல்லாம் எங்க இருக்கு என்று கேட்டார். பெட்டியெல்லாம் எடுத்துட்டு அவரே பேக் பண்ண, அவரே போட்டார், கான்கார்டு டிக்கெட் கொடுத்தார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னே தெரியல. அங்க போனோம். அதுக்கு தனி லவுஞ்ச். அங்க போனோம். வழியில ஒரு ஆள் நம்மள மாதிரி ஒரு பிரவுன் நிறத்தோட நின்றுட்டு இருந்தார். கருப்பு ஆள் ஒருத்தர் நின்னார். அவர் எஸ் கம் கம் அப்படின்னாரு. இந்த போர்டிங் பாஸை கொடுத்தோம். இந்த கருப்பனுங்க வந்து நிற்கிறானுங்க. உங்க போர்டிங் பாஸ் தானே இது? ஆமா சார், எங்க தான். சரி போய் தொலைங்கன்னு உள்ள விட்டாருங்களே. உள்ள பார்த்தா உலகின் சிறந்த பணக்காரர்கள், டைமண்ட் நெக்லஸ் என்ன, எங்களுக்கு அந்த சேர்ல உட்காரவே கூசுது, கீழே உட்காந்துக்கலாமா அப்படின்னு இருக்கு. கான்கார்ட் பிளேன்ல ஏறணும். 7:30 மணிக்கு பதிலாக 3 மணி நேரம், 16 மணி நேரத்தில் எங்களை அரசர்களைப் போல அவர்கள் முழு நேரம் உபசரித்து கொண்டு வந்து லண்டனில் சேர்த்தார்கள். என் நண்பர்கள் ஒருவரும் அங்கு வரவில்லை. காரணம், கான்கார்ட்ல இவன் எங்க வர போறான், அவன் ஏதாவது ஜனதா வண்டியில வருவான் என்று அவளுடைய அபிப்பிராயம். வெளியில வருவதற்கு முன்பதாக இமிகிரேஷன் போகணும், கஸ்டம்ஸ் போகணும், இதற்கெல்லாம் போகணும். அங்கேயும் ஒரு வெள்ளைக்காரர் நின்று கொண்டிருந்தார். அதுக்கு தனி, இவர் தனி கஸ்டம்ஸ், தனி இமிகிரேஷன், எல்லாம் தனி. கான்கார்ட் பேசஞ்சர்ஸ். அவர் என் மனைவியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் சந்தேகமாகி போச்சு. இது என்னடா, அது என்ன துணி இப்படி சுத்தி 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 கட்டிக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்கு, கான்கார்டு கேட்ல போகுதுன்னு கூப்பிட்டாங்க. கம் ஹியர் மேடம், தட் இஸ் கான்கார்டு கேட் அப்படின்னா. ஒய்ஃப் கொஞ்சம் தைரியம் வந்து, ஐ ஹவ் டிராவல்டு பை கான்கார்டு ஒன்லி. எல்லாம் முடிச்சு வெளியில போனோம். டாக்ஸிக்காரன் ஏத்திக்கிட்டு போனான். ஆமா, இப்ப கான்கார்டு பிளைட்ல வந்தது, நீங்க அதுலயே வந்தீங்க? ஆமா, அதுல தான் வந்தோம். என் மகன் சொன்னான். அவன் சொன்னான், ஒண்ணு நீங்க ஒரு பெரிய பேங்குக்கு சேர்மனா இருக்கணும், அல்லது ஒரு பேங்கை கொள்ளை அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எப்படி இதுல வந்தீங்க என்று சொன்னான். என் மகன் சொன்னா, ஆமா பேங்க் எல்லாம் எங்க பேங்க் தான் அப்படின்னு சொன்ன. ஓ அப்படி சொல்லுங்க, அதனால தான். கடவுள் பேங்க் நம்ம பேங்க் தானே. வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். அந்த காரில் நான் பேசிக்கொண்டிருந்ததை கவனமாய் கேட்டு உடனே ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன யார் யாரோ